வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்சிஆர்டி கிரேட் 6 சயின்ஸில் லிவிங் கிரியேச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்வாயர்மெண்ட் பற்றி. இவ்வளோ நாள் நீங்கள் இந்த வேர்டை, அதாவது ENVIRONMENT இந்த வேர்டை என்விரான்மெண்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது தப்பு. இதை வந்து என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா குட். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது என்விரான்மெண்ட் கிடையாது, இட் இஸ் என்வாயர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சொல்லணும்? என்வாயர்மெண்ட் அப்படின்னா என்னது? என்வாயர்மெண்ட் அப்படின்னா நம்ம இப்போ வாழ்கிற இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் தான் நம்மளோட என்வாயர்மெண்ட். ஓகேவா? என்வாயர்மெண்ட் அப்படின்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு சரௌண்டிங் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லிவிங் திங்ஸை பயோட்டிக்னும் நான் லிவிங் திங்ஸை அபயோட்டிக்னு சொல்கிறாங்க. எதனால இது பயோட்டிக் அபயோட்டிக்ன்ற நேம் வந்தது அப்படின்னா, பயோட்டிக் அப்படின்னா என்னதுன்னா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால லிவிங் திங்ஸுக்கு பயோட்டிக் அப்படின்ற பேர். அபயோட்டிக் போது நான் லிவிங் திங்ஸுக்கு எந்த ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது, அதனால அதுக்கு வந்து அபயோட்டிக். பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னது? வளர்றது, மூச்சு விட்டுறது, உயிரோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, மூவ் ஆகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? எக்ஸ்கிரியேஷன் பண்ணுறது, யூரினேட் பண்ணுறது, இது எல்லாமே பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ இது எல்லாமே யார்கிட்ட இருக்குது? லிவிங் திங்ஸுக்கு இருக்குது. நான் லிவிங் திங்ஸுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே கிடையாது, அதனால அதுக்கு வந்து அபயோட்டிக் அப்படின்ற பேர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், லிவிங் திங்ஸ் வந்து நான் லிவிங் திங்ஸ் மேலே டிபெண்டாக இருக்குது. லிவிங் திங்ஸுக்கு கண்டிப்பாக நான் லிவிங் திங்ஸ் வேணும். இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் ஏர் மாதிரி, வாட்டர், லேண்ட், இந்த மாதிரி இருக்க நான் லிவிங் திங்ஸ் மேலே லிவிங் திங்ஸ் வந்து டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி பயோட்டிக் சொன்னேன் இல்லையா? பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, க்ரோ ஆகிறது, மூவ் ஆகிறது, ரீப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து லிவிங் திங்ஸ்க்கு இருக்குது. நான் லிவிங் திங்ஸுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸுமே கிடையாது. ஆனால் வந்து சில இது வந்து க்ரோ ஆகும், மூவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்னடா லிவிங் திங்ஸ் தான் க்ரோ ஆகும், மூவ் ஆகும், நான் லிவிங் திங்ஸ் எப்படி க்ரோ ஆகும், மூவ் ஆகும் அப்படின்றீங்களா? ஆகாது. பட் அதுக்கு எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்குது க்ளவுட். உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கேட்கலாம், எது வந்து எந்த நான் லிவிங் திங் வந்து க்ரோ ஆகும், மூவ் ஆகும்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? க்ளவுடுன்னு சொல்லணும். ஸோ க்ளவுட் மூவ் ஆகும், க்ரோ ஆகும், கரெக்டாக? அது நான் லிவிங் திங் தான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ். ஸோ லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ லிவிங் திங்ஸுக்கு இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் வந்து டூ நாட் இல்லை நோ அப்படின்னு போட்டிங்கன்னா அது நான் லிவிங் திங்ஸுக்கு. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது. ஒரு செட்டை மனப்பாடம் பண்ணிங்கன்னா போதும். இதுலேருந்து டூ நாட்டோ இல்லை நோவோ போட்டிங்கன்னா இந்த செட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்க்கலாம். லிவிங் திங்ஸுக்கு ஃபுட் வேணும், நான் லிவிங் திங்ஸுக்கு ஃபுட் வேணாம். இது வந்து சிங்கிள் செல்டு டபுள் செல்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர், நம்ம எல்லாருக்குமே வந்து செல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? உடம்புல அந்த செல் ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு வந்து க்ரோத்தை கொடுக்குது. ஸோ அந்த செல் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்குது, சிங்கிளோ டபுள்டாக இருக்கும். பட் நான் லிவிங் திங்ஸ்னால் அந்த மாதிரி செல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதே மாதிரி லைஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதான் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, க்ரோ, மூவ், ரீப்ரொடியூஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் லிவிங் திங்ஸுக்கு இருக்குது, நான் லிவிங் திங்ஸுக்கு கிடையாது. லிவிங் திங்ஸ் பயோட்டிக், நான் லிவிங் திங் அபயோட்டிக். இது வந்து மார்டல், இதுக்கோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா கம்மி தான். லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து இப்போ மனுஷனாக இருந்தால் 80 to 100 இயர்ஸ் வாழ்வாங்க. அனிமலுக்கு ஒரு குறிப்பிட்ட லைஃப் ஸ்பேன் இருக்குது, கரெக்டாக இந்த பீரியட் தான் வாழும் அப்படின்னு இருக்குது, இவ்வளோ ஏஜ் ஆகிட்டா இறந்துருவாங்க. அதுதான் வந்து மார்டல். அதே வந்து நான் லிவிங் திங் இம்மார்டல். இம்மார்டல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாவு கிடையாது, லைஃப் ஸ்பேனுங்கிற ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ லிவிங் திங் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்னால் என்ன? நம்ம வந்து ரெஸ்பிரேட் பண்ணுறோம், கரெக்டாக? அதாவது ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம். பிளான்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து லிவிங் திங்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இருக்குது, நான் லிவிங் திங்ஸுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் லிவிங் திங்ஸ் மூவ் ஆகும். நம்ம வந்து நடக்கிறதுக்கு யாராவது தள்ளணுமா நம்மளை? இல்லை நம்மளை பிடிச்சி வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும். ஓகே, குழந்தைங்களுக்கு அது இருக்குது. பட் ஒரு அடல்ட் ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே தேவை கிடையாது தள்ளுறதுக்கு. ஓகேவா? நடக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. பட் இதே வந்து நான் லிவிங் திங் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு புக்கு தானாக நகர்ந்துருமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம்? கிடையாது. ஸோ ஒரு ஆள் தான் அதை தூக்கிட்டு போகணும். ஸோ அதனால் அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை, இதுக்கு தேவையில்லை. அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, மொத்தம் ஒரு 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேரக்டரிஸ்டிக்ஸ் மூமெண்ட். ஓகேங்களா, மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவிங் திங்ஸ் வந்து மூவ் வித் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். மூவ்மெண்ட் வந்து எதுவும் தேவை கிடையாது லிவிங் திங்ஸ் மூவ் ஆகிறதுக்கு. பட் அதே நான் லிவிங் திங்ஸ் மூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும். பஸ், கார் இதெல்லாம் கூட மூவ் ஆகுது. பட் அதுக்கு வந்து ஒரு ஆள் ஓட்டணும், இன்ஜின் வேணும், பெட்ரோல் வேணும், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதில் இருக்குது அது மூவ் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் லிவிங் திங்ஸ் வந்து மூவ் ஆகும். லிவிங் திங்ஸ் வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கும், பாடி மூமெண்ட்ஸ் காமிக்கும். ஓகேங்களா, ஆனால் நான் லிவிங் திங்ஸில் அது கிடையாது. அனிமல்ஸ் வந்து சொந்தமாக அதனால் வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. மனுஷங்க மாதிரி இல்லை பிளான்ட் மாதிரி சொந்தமாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாது. அதனால் அது என்ன பண்ணும், கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி ஆகணும். ஸோ அனிமல்ஸ் வந்து ஷெல்டருக்கு, ஃபுட்டுக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகும். சில சமயம் அதோட ப்ரிடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு, தன்னை யாராவது அட்டாக் பண்ணி சாப்பிட வராங்கன்னா அந்த அனிமல் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக அது வந்து மூமெண்ட் காமிக்கும். ஓகேவா, அதோட உடம்புல பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆர்கன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ பிளான்ட்ஸ்னால் மூவ் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து சாயிலோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதனால் மூவ் ஆக முடியாது. பட் பிளான்ட்ஸில் மூமெண்ட்ஸ் நடக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பிளான்ட்ஸ் வந்து மினரல்ஸை அதோட எல்லா பார்ட்டுக்கும் சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து மற்ற பார்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதை வந்து இங்கே வந்து மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி நடக்குது, பிளான்ட்ஸில் இருக்க ரூட் அண்ட் ஷூட் சிஸ்டம் மூலமாக நடக்குது. ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ், ஷூட் அப்படின்னா பிரான்ச்சஸ், லீவ்ஸ், அது எல்லாமே சேர்ந்தது தான் ஷூட் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ அது மூலமாக இங்கே வந்து மூமெண்ட் நடக்குதுங்கிறாங்க. இன்னும் சில மூமெண்ட்ஸ் நடக்குது. அது என்ன அப்படின்னா பெட்டல்ஸ், ஃப்ளவரில் இருக்க பெட்டல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறது வந்து ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறாங்க. வைண்டிங் ஆஃப் கிளைம்பர்ஸ். இப்போ கிளைம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த சின்ன டென்ட்ரல்ஸ் இருக்கும், அது வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சப்போர்ட்டை தேடி போகுது இல்லையா, அந்த டென்ட்ரல்ஸ் வந்து சப்போர்ட்டை தேடி போகும்போது அந்த டென்ட்ரல்ஸ் பண்ணுற அந்த இதுக்கு பேர் வந்து மூமெண்ட். ஓகேங்களா, அதை வந்து வைண்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. சில இது வந்து பிளான்ஸ் வந்து இன்செக்ட்ஸை சாப்பிடும், அதாவது ட்ராப் பண்ணிக்கும் அதுக்குள்ளே. அந்த மாதிரி இதை கூட நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, மூமெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஈட்டிங் ஆஃப் இன்செக்ட்ஸை வந்து மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ட்ரொசேரா அப்படின்ற ஒரு ஃப்ளாரை வந்து இங்கே சொல்கிறாங்க. அந்த டொசேரா ஃப்ளார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசர் ஷேப்பில் ஸ்ட்ரக்சராக இருக்குமா. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஹேர் லைக் ஸ்டிக்கி எண்ட்ஸ் இருக்கும், ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அன்ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். அதோட எண்ட்ஸ் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு இன்செக்ட் வந்து அந்த ஃப்ளார் பக்கத்தில் போகுது அப்படின்னா அது டக்குன்னு க்ளோஸ் ஆகிட்டு அந்த ஹேர் வந்து அந்த இன்செக்டை ட்ராப் பண்ணிக்கும். அதில் ஸ்டிக்கி எண்ட்ஸ் இருக்கிறதுனால அதில் வந்து அந்த இன்செக்ட் ஒட்டிக்கும். ஸோ நாளாக அதுக்குள்ளே இருக்க ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்செக்ட் வந்து அப்படியே வந்து கரைஞ்சி நம்ம டீகம்போஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த மூமெண்ட்டையும் வந்து பிளான்ட் வந்து மூமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளான்ஸோட மூமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 நீங்கள் எழுதணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது க்ரோத். ஸோ க்ரோத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவிங் திங்ஸ் வந்து செல் ஸ்ட்ரக்சரால் மேட் ஆகிருக்கு. உடம்புல வந்து நம்மளுக்கு செல்ஸ் இருக்கும், சிங்கிள் செல்ஸ், டபுள் செல்ஸ், அந்த மாதிரி செல்ஸ் இருக்கும். செல்ஸ் தான் வந்து டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, அந்த டிஷ்யூ இந்த பர்டிகுலர் செல்லால் ஏற்படுற இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகி அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னது, செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ். பட் நான் லிவிங் திங்ஸில் அந்த மாதிரி செல்லே கிடையாது, எந்த ஒரு செல்லும் நான் லிவிங் திங்ஸில் கிடையாது. அதே மாதிரி இந்த செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இன்க்ரீஸ் ஆக நம்ம என்ன ஆகும் அப்படின்னா க்ரோ ஆகும். நம்மளோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னது, செல்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி செல் டிவிஷன்ஸ் பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது. அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு அந்த செல் டிவிஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அவங்களுக்கு வந்து பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட வளர்ச்சி க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்பேன் அந்த பர்டிகுலர் ட்ரீயோ இல்லை பிளான்ட்டோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த க்ரோத் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அது டக்குன்னு ஸ்டாப் ஆகுது. நீங்கள் வெட்டி பார்த்தாலும் பாருங்கள், ஒரு பிளான்ட்டை வெட்டி விடுங்க, ஒரு ட்ரீயை வெட்டுங்க, வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களோட க்ரோத் வந்து த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு இருக்கும். அனிமல்ஸோட க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் இருக்கும். ஹியூமன்ஸ்க்கும் அதே மாதிரி தான் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் க்ரோத் இருக்கும். லிவிங் திங்ஸ் வந்து பெருசாகுது, லார்ஜர் ஆகுது, ஸ்ட்ரக்சரும் வந்து மாறுது, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் வந்து அது வளர
பெருசாக பெருசாக என்ன ஆகுது, ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகுது லிவிங் திங்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். கிட்டன் வந்து வளர்ந்து என்ன ஆகுது, கேட் ஆகுது. அதே ஒரு எக் இருக்குது அப்படின்னா அந்த எக் வந்து ஹேட்ச் பண்ணி அது வந்து ஹென்னோ இல்லை காக்கோ ஆகுது. ஓகேவா. அடுத்து ஒரு ஹியூமன் பேபி வந்து என்னவாகும், அடல்ட் ஆகும் க்ரோ ஆனால். அதே மாதிரி ஒரு சீட் வந்து பிளான்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி க்ரோத் ஆக ஆக அது என்னவா மாறுதுன்றது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் நான் லிவிங் திங்ஸில் இந்த மாதிரி எந்த ஒரு க்ரோத்தும் கிடையாது. ஸோ இவ்வளோதான் க்ரோத். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூட்ரிஷன். நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் எப்படி லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ்க்கு நியூட்ரிஷன் கிடைக்குது. நார்மலாக வந்து நான் லிவிங் திங்ஸ்க்கு நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ லிவிங் திங்ஸில் அது எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா லிவிங் ஆர்கானிசம்க்கும் ஃபுட் வேணும். அந்த ஃபுட் எதுக்கு, அந்த ஃபுட் தான் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜி இருக்கிறனால தான் நம்ம க்ரோ ஆகிறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஃபுட் தேவை. இதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், ஃபுட்டுங்கிற ஒன்று கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து ஹெட்ரோட்ரோபிக் அண்ட் ஆட்டோட்ரோபிக். ஓகேங்களா. ஸோ என்னடா இது டேர்ம் ஹெட்ரோட்ரோபிக் ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு பார்த்து ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தன்னோட ஃபுட்டை ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணிக்குது அப்படின்ற அந்த பிளான்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோட்ரோபிக். ஆட்டோமேட்டிக்காக தனக்கு தானே ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிக்கிறது. ஸோ பிளான்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்டோட்ரோபிக். ஹெட்ரோட்ரோபிக் அப்படின்னா கன்சியூமர்ஸ், மற்ற அனிமலையோ இல்லை மற்ற பிளான்ட்டையோ போய் டிபெண்ட் பண்ணி சாப்பிட்றது அப்படி இருக்கிறது வந்து கன்சியூமர்ஸ். ஓகேவா. அதுதான் வந்து ஹெட்ரோட்ரோபிக். ஓகேவா. ஸோ பிளான்ட் வந்து ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணி, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்ணி. அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பிளான்ட் என்னென்னலாம் யூஸ் பண்ணுது, வாட்டர், சாயில், அதுக்கப்புறம் வந்து சன்லைட் தான் அதில் மெயின். ஓகேவா. ஏர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி அது வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. லீஃப் தான் ப்ரிப்பேர் பண்ணுது. லீஃப் இஸ் கால் தி கிச்சன் ஆஃப் த பிளான்ட். ஓகேங்களா. இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் வந்து டிபெண்டட், ஒன்னோட ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கு. எதுக்கிட்ட, பிளான்ட் கிட்டேயோ இல்லை வேற ஒரு அனிமல் கிட்டேயோ டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதோட ஃபுட்டுக்காக. லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்டை பிரேக் பண்ணுறோம். குட்டி குட்டியாக சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக அதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம். ஸோ ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக பிரேக் பண்ணி அது வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிது. அந்த எனர்ஜி எதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கும் வேறு ஆக்டிவிட்டீஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட் வந்து அந்த எனர்ஜி வந்து ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் நியூட்ரிஷன்ஸ். அடுத்து ரெஸ்பிரேஷன். நம்ம பார்க்குறது ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னது, நம்ம ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன். ஓகேவா. ஸோ பேசிக் ப்ராசஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயும் இருக்கிற பேசிக் ப்ராசஸ் இந்த ரெஸ்பிரேஷன். ஸோ ப்ரீத்திங் வந்து இதோட ஒரு பார்ட். ஓகேவா. ரெஸ்பிரேஷனோட ஒரு பார்ட் என்னது, ப்ரீத்திங். ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம ஹியூமன்ஸ், ஆக்சிஜனை ஏர் ஃபார்மில் நம்ம வந்து ப்ரீத் பண்ணி அதை வந்து என்ன அப்சர்வ் பண்ணி பிளட் என்ன பண்ணுது, பிளட் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகேவா. பண்ணி அது பாடி ஃபுல்லாக அனுப்பி பாடி வந்து அந்த பர்டிகுலர் ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணுது. இன்டர்ன் என்ன பண்ணும், யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. ஸோ நம்ம என்ன பர்டிகுலர் ஏரை வந்து நம்ம வந்து ப்ரீத் அவுட் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து ப்ரீத் அவுட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸில் வந்து இந்த ரெஸ்பிரேஷன் ஆர்கன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து லங்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நிறைய ஆர்கானிசமில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஆர்கன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிஷ் அப்படின்னா ஃபிஷ்ஷில் வந்து கில்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபிஷ் வந்து ப்ரீத் பண்ணுது. லீச்சும் எர்த்வார்மும் பார்த்தீங்கன்னா அதோட மாய்ஸ்ட் ஸ்கின் யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணுது. இன்செக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் இருக்கும். அந்த ஹோல் மூலமாக அது வந்து ப்ரீத் பண்ணுது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பைரக்கல்ஸ். அது எங்கே இருக்கும், பாடியோட சைடில் இருக்குது. ஓகேவா. ஸோ இன்செக்ட்ஸ் வந்து ஸ்பைரக்கல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணும். ஹியூமன்ஸ் வந்து லங்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிளான்ஸ் வந்து என்ன பண்ணும், டைனி போர்ஸ் யூஸ் பண்ணுது. லீவ்ஸில் இருக்கிற டைனி போர்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து ப்ரீத் பண்ணுது. அந்த பர்டிகுலர் டைனி போர்ஸோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படின்னா என்னது, லீஃபில் இருக்க டைனி போர்ஸ். ஓகேங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை இன்டேக் பண்ணி ஆக்சிஜனை அவுட் பண்ணும். பட் இதில் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்னா சில பிளான்ஸ் வந்து டே டைமில் வந்து இந்த மாதிரி இருக்கும். நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை இன்டேக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி சில பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் சில எக்ஸப்ஷனல்ஸ் இருக்குது. ஓகேங்களா. பட் ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை இன்டேக் பண்ணி ஆக்சிஜனை அது வந்து அவுட் பண்ணுது. அந்த ஆக்சிஜனை தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து ரெஸ்பிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ரெஸ்பிரேஷன் இவ்வளோ தான். அடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸ்க்ரீஷன்னா என்னது அப்படின்னா லிவிங் திங்ஸோட பாடியிலேருந்து வெளிவர வேஸ்ட். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்க்ரீஷன்னு சொல்கிறோம். ஓகேவா. லிவிங் திங்ஸ் ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணுது. அந்த ஃபுட் எல்லாமே
எல்லா ஃபுட்டுமே வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகாத மீதி இருக்கிற சாப்பிட்ட அந்த ஃபுட்டு தான் என்னவாகுது, வேஸ்ட்டாக வந்து நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்க்ரீஷன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னா என்னது, ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் கெட் ரிட் ஆஃப் த வேஸ்ட். நம்ம உடம்புல இருந்து வேஸ்ட்டை நம்ம வந்து வெளியில் அனுப்புகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்க்ரீஷன். ஓகேவா? வேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தர் உடம்புலேருந்தும் கண்டிப்பாக ரிமூவ் ஆகணும். ரிமூவ் ஆகலை அப்படின்னா பாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து யூரின் வருது அப்படின்னா கண்டிப்பாக யூரின் நீங்கள் போயே ஆகணும். அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கிட்னிக்கு வந்து அது ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ விச் வில் காஸ் உங்கள் கிட்னி வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய சால்ட் இன்டேக் பண்ணக்கூடாது. சால்ட் இன்டேக் பண்ணிங்க அப்படின்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகி வெளியில் வரும்னா உங்களோட யூரின்லையும் ஸ்வெட்லேயும் தான் அது வெளியில் வருது. அது வந்து பாடிக்கு நல்லது கிடையாது. ஓகேவா? அதனால கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட டைஜஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ வேஸ்ட் வந்து கண்டிப்பாக பாடியிலேருந்து ரிமூவ் ஆகணும். ஸோ என்னென்ன ப்ராசஸ் மூலமாக வேஸ்ட் ரிமூவ் ஆகுது, டைஜஷன் மூலமாக, ரெஸ்பிரேஷன் மூலமாக. நம்ம உடம்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுதுல்ல, அதுவும் வந்து வேஸ்ட்டு தான். ஓகேவா? ப்ராப்பராக பாடி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் நடந்தே ஆகணும். ஓகேங்களா? அனிமல்ஸில் வந்து அதோட சால்ட் வந்து எப்படி ரிமூவ் ஆகுது, ஸ்வெட்டாகவும் யூரினாகவும் ரிமூவ் ஆகுது. சேம் அப்ளிகபிள் டு ஹியூமன்ஸ்லேயும் வந்து ஸ்வெட் வரும், யூரின் வரும், அதில் வந்து சால்ட் வந்து ரிமூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ பிளான்ஸில் வந்து எப்படி வேஸ்ட் ரிமூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அந்த லீஃப்க்கு மேலே வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரோஸ் அண்ட் கிராஸ் சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் வாட்டர்ஸ் எல்லாம் ட்ராப்லெட்டாக அது மேலே வந்து லீஃப் மேலே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிளான்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா வேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்குதான். ஆனால் அதில் வந்து எந்த ஹார்மும் கிடையாது. அந்த ஸ்டோர் பண்ணுற வேஸ்ட்னால எந்த ஒரு ஹார்மும் வந்து அந்த பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு வந்து ஏற்படுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலது வந்து யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸாக வந்து அந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து மாற்றிக்குது அதோட வேஸ்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஹெல்தி ஹியூமன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 to 1.5 லிட்டர் வந்து யூரினேட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 1 to 1.5 லிட்டர் ஆஃப் யூரின்ஸ் வந்து ஒரு ஹெல்தி ஹியூமன் வந்து எக்ஸ்கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் எக்ஸ்கிரீஷன். அடுத்து வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ரெஸ்பான்ஸ் இன் ஸ்டிமுலை. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸ்டிமுலைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது எந்த பொருளாக வேணால் இருக்கட்டும், லிவிங் ஆர்கானிசம் அதை வந்து ப்ராம்ப்ட் பண்ணும் அப்படின்னா அது வந்து ஸ்டிமுலை. அதாவது லிவிங் ஆர்கானிசம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் இருக்குது இல்லையா, எந்த விஷயத்தினால நம்ம ரியாக்ட் ஆகுறோன்னு இருக்குது இல்லையா, அந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டிமுலைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம கொடுக்குற அந்த ரியாக்ஷனோட பேர் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு சூடான ஒரு ஆப்ஜெக்டை போய் நீங்கள் தொடுறீங்க. தொடும்போது எப்படி டக்குன்னு வந்து உங்கள் சென்ஸ் என்ன பண்ணும், சூடாக இருக்குன்னு கையை வந்து டக்குன்னு எடுத்துடுவீங்க. கரெக்டாக அந்த சூடான ஆப்ஜெக்ட் தொட்டுகிட்டே இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். தொடுவோம், ரொம்ப சூடாக டக்கு இன்ஸ்டன்ட்டாக நம்ம வந்து கையை ரிமூவ் பண்ணிவிடுவோம் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நீங்கள் போய் தொடுறீங்க இல்லையா, அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் ஸ்டிமுலை. ஓகேவா? அதுலேருந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இப்படின்றதுக்குள்ளே நீங்கள் வந்து கையை வந்து ரிமூவ் பண்ணுவீங்க. அந்த ஆக்ஷன் பேர் தான் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ ஸ்டிமுலைனா என்னென்னு புரியுதா? ஸோ ஸ்டிமுலைனா என்ன, ரெஸ்பான்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்து பிளான்ஸும் வந்து சன்லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சன்ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா சன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே வந்து அது இருக்கும். இப்போ மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சன் ஈஸ்ட்டில் இருக்குன்னா சன்ஃப்ளவர் எல்லாம் ஈஸ்ட்டில் இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சன் வெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து வெஸ்ட் பக்கம் திரும்பி இருக்கும். ஸோ சன்லைட்டுக்கு அந்த ஃப்ளவர் வந்து ரெஸ்பாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது போகிறீங்க, உங்களால் சன்ஃப்ளவர் தோட்டத்தை போய் பார்க்க முடியும் அப்படின்னா போய் இதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஸ்டெம்ஸ் வந்து என்ன பண்ணுது பிளான்ட்டில் அப்படின்னா டுவர்ட்ஸ் லைட் வந்து அது மூவ் ஆகுது. அந்த பர்டிகுலர் ப்ராசஸை நம்ம வந்து பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக், இப்போ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா, சன்லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லையா பிளான்ஸு, அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபோட்டோட்ராபிசம் வந்து 2 இருக்குது. பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் இருக்குது, நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் இருக்குது. ஸோ ஸ்டெம் வந்து லைட்டை பார்த்து போகும். ஸோ லைட்டை பார்த்து போகிற எல்லாமே வந்து பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக். அதே ரூட் பார்த்திங்க அப்படின்னா லைட்லேருந்து கீழே சாயில்குள்ளே தானே போகும். சாயில்குள்ளே பார்த்திங்கன்னா இருட்டாக தானே இருக்கும். ஸோ லைட்லேருந்து விலகி போகுது. அப்படி விலகி போகிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக்னு சொல்கிறோம். ஓகேங்களா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ டச் மீ நாட் பிளான்ட் பார்த்துருக்கீங்களே, டச் மீ நாட்னா என்னது, அதுக்கு வந்து மிமோசா அப்படின்னு நேம் சொல்கிறாங்க, பொட்டானிக்கல் நேம். டச் மீ நாட் அப்படின்னா என்னது அப்படின்னா தொட்டாச்சினிங்கி. தொட்ட உடனே அந்த பிளான்ட் என்ன ஆகிடும், லீஃப் எல்லாம் அப்படியே சுருங்கிடும் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக. நம்ம தொடுறது தான் ஸ்டிமுலை, நம்ம தான் அங்கே வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறோம். ஓகேவா, அந்த லீஃபை நம்ம போய் ப்ராம்ப்ட் பண்ணி இப்படி தொடுறது நம்ம பண்ணுறது தான் ப்ராம்ப்டிங், அதுதான் வந்து ஸ்டிமுலை. அதுக்கு அந்த லீஃப் என்ன பண்ணுது, டக்குன்னு சுருங்கிடுது இல்லையா, அதுக்கு பேர் அது கொடுக்குற ரெஸ்பான்ஸ். ஓகேவா, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ கூஸ்பெரி லீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சன்செட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா எல்லா லீஃபும் ஒன்றோட ஒன்று பார்த்துக்கிற மாதிரி அப்படியே சுருங்கிடும். கூஸ்பெரினா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காவை நீங்கள் போய் பாருங்கள், நெல்லிக்காய் மரத்தில் இருக்க லீவ்ஸை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில பார்க்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்டேயே கூட தூங்க மூஞ்சி வரும்னு சொல்லுவாங்க. ஈவினிங் வந்து சன்செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் தூங்கிடும். விச் மீன்ஸ் இலை வந்து காலையில் நல்லா ப்ரைட்டாக ஸ்டிஃபாக இப்படி பெருசாக இப்படி நின்றுட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தொங்கி போயிடும் சன்செட் ஆனதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ். அனிமல்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில அனிமல்ஸ் எல்லாம் இப்போ டாகு கேட்லாம் எடுத்துட்டிங்கன்னா வீட்டில் நீங்கள் சாப்பாடு வச்சோடனே அது ரியாக்ஷன் எப்படி இருக்கும், குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அது ஸ்டிமுலை அண்ட் ரெஸ்பான்ஸ். நீங்கள் சாப்பாடு வைக்கிறது அந்த அனிமலை நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க, அது ஸ்டிமுலை. அது குடுகுடுன்னு ஓடி வந்து சாப்பிட்றது ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, ஸோ அனிமல்ஸ்லேயும் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து கிச்சனில் போகிறீங்க, சில சமயம் பார்த்தீங்கன்னா காக்ரோச்சஸ் ஓடும் கிச்சனில். ஓகேவா, லைட்டை ஆன் பண்ணோன்னே பார்த்தா குடுகுடுன்னு அங்கே இங்கேன்னு ஓடும். அது ரெஸ்பான்ஸ் டு லைட் வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அந்த காக்ரோச். ஸோ அந்த லைட்டை நீங்கள் ஆன் பண்ணுறது ஸ்டிமுலை, அது ஓடுறது வந்து அந்த ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு அனிமல்ஸ் என்ன பண்ணும், அந்த ஃப்ளாஷ் லைட்டை பார்த்துட்டு பயந்து ஓடிடும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணுற அந்த ஃப்ளாஷ் லைட்டை நீங்கள் ஆன் பண்ணுறது ஸ்டிமுலை, அந்த அனிமல் ஓடி போகிறது ரெஸ்பான்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலையோட எக்ஸாம்பிள்ஸ். கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷனோட இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரீப்ரொடக்ஷன். ஸோ லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே கண்டிப்பாக ரீப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகேவா, ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், ஒரு நியூ யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ நியூ ஒன்ஸ் எப்படி இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு சிமிலராக இருக்கும். இப்போ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, நீங்கள் உங்கள் அம்மா மாதிரி இருப்பீங்க, இல்லை அப்பா மாதிரி இருப்பீங்க, பார்க்குறதுக்கு இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து உங்களோட பேரண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க, நியூ ஒன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு சிமிலராக இருப்பாங்க. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து புதுசாக ஒரு நியூ ஜெனரேஷனை உருவாக்குறது. அவங்க நியூ ஒன்ஸ், அந்த பர்டிகுலர் லிவிங் ஆர்கானிசம் அதோட நியூ ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, ஸோ இது என்ன ரீப்ரொடக்ஷன் என்ன வந்து என்ஷூர் பண்ணுது, கண்டிப்பாக என்ன நடக்கும் ரீப்ரொடக்ஷனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் இருப்பேன், எனக்கு அப்புறம் என்னோடய கிட்ஸ் இருப்பாங்க, என் கிட்ஸுக்கு அப்புறம் அவங்க கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷனால் உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, உங்கள் ஜெனரேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதே தான் வந்து அனிமலுக்கும் சரி பிளான்ட்டுக்கும் சரி. ஓகேவா, சேம் வந்து நடக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு லைஃப் ஸ்பேன் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அனிமல்ஸும் சரி நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஃபிக்ஸ்டு லைஃப் ஸ்பேன். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஓன் கைண்டை தான் நம்ம வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ லைனுக்கு வந்து லைன் தான் பிறக்கும், அதே மாதிரி எலிஃபெண்ட்டுக்கு எலிஃபெண்ட் தான் பிறக்கும். இந்த மாதிரி அதோட ஓன் கைண்ட்ஸ் தான் அதுக்கு பிறக்கும். ஓகேவா, ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கும் இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரீப்ரொடக்ஷன் வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுத்துலேயுமே நடக்குது. ஸோ அனிமல்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னா சில அனிமல்ஸ் என்ன பண்ணும், பர்த் அதோட குட்டி வந்து பிறக்கும். இப்போ வந்து டாக் கேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி தான் போடும். கரெக்டாக, இதே வந்து பேர்டு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஹென்னு அதுக்கப்புறம் வந்து டக்கு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸை வந்து ஹேட்ச் பண்ணும். ஸோ யங் ஒன்ஸும் இருக்கும், ஹேட்சிங் எக்ஸும் நடக்கும். இந்த ரெண்டுமே வந்து அனிமல்ஸில் இருக்குது. பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா சீடு தான் வந்து நம்ம நிலத்தில் விழுது, அது வந்து புது பிளான்ட்டாக முளைக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஜெர்மினேஷன். ஸோ சீடு வந்து புதுசாக முளைக்கிறதுக்கு பேர் ஜெர்மினேஷன். அதே வந்து சில பிளான்ட்ஸில் வந்து சீட்ஸ் எல்லாம் இருக்காது, பட் அதுவும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஒன்றும் இல்லைங்க, அந்த பர்டிகுலர் பிளான்ட்டோட ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் கட்டிங் ப்ராசஸ் மூலமாக கட் பண்ணி கொண்டு போய் வச்சிங்கன்னா அதுலேருந்து புது பிளான்ட் வரும். ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ பிளான்ட்ஸில் 2 டைப், அனிமலில் 2 டைப் இருக்குது. அடுத்து இப்போ நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்ன இந்த 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 7 கேரக்டரிஸ்டிக்குமே எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் கிட்ட இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் லிவிங் ஆர்கானிசம் இறந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா,
புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதை தான் டீட்டெயில்டாக இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம். வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.